போறோம். கேள்விப்பட்டிருக்கீங்களா மீன் கரைசல்? என்னத்துக்கு பாவிக்கிறது? பயிர் அதான் என்ன நன்மைக்காக பாவிக்கிறது? பூக்குறது. பூச்சி வரட்டியும் இருக்குது. இல்ல. பூ கொண்டு வர்றது. பசலை தான். ரெண்டுலயுமே போசனை தான் இருக்கு. காலத்துல தந்திருவாங்க மீன் கரைசல். இதுல என்ன விஷயம் சொன்னா எல்லா மீன் ஆத்தத்துல சிவப்பு தூள் உண்மைக்கு அப்படி வராது. அந்த மனம் இல்ல. அந்த பசலையில உள்ள போசனை தான் இதுல இருக்கு பொட்டாசியம் என்று சொல்றது. இது பூக்குற காய்க்கிற காலத்துல வந்து நீங்க பாவிக்கலாம். நிறைய காய்க்கும், பூ விடாது. சர்க்கரையும் மீனும் தான் எடுக்க போறோம். ரெண்டு சம அளவு. சர்க்கரை 1 கிலோ வேண்டா, மீன் 1 கிலோ. சர்க்கரை 1/2 கிலோ வேண்டா, மீன் 1/2 கிலோ. எல்லா வகையான மீனும் எடுக்கலாம். பெரிய மீனும் எடுக்கலாம், சின்ன மீனும் எடுக்கலாம். பெரிய மீன் தான் குடல்ல சின்ன மீன் இருந்தா அப்படியே முழுதா போடலாம். ஆனா ரெண்டு மீனுமே என்ன மீனா இருக்கணும்? புதிய மீனா இருக்கணும். ஐஸ் மீன் இல்ல. பழுதான மீன் எடுத்தீங்கன்னு சொன்னா அதுல உள்ள நோய் கிருமி இந்த கரைசல்ல போயிட்டு புழு வச்சு நோய் கிருமி எல்லாம் வந்துடும். அதனால புதிய மீனை எப்பயுமே எடுங்க. கழுவ தேவையில்லை. அப்படியே எடுத்து வெட்டி போட்டு போடலாம். பெரிய மீனா இருந்தா மட்டும் குடலை நீக்கி போட்டு வெட்டி போட்டு போடுங்க. இந்த ஜாடியில போடுவோம். இதையும் சொல்லுங்க. சமளவு வந்து சொல்லியாச்சு. மீனை போடுங்க ஐயா. சம அளவு சம சக்கரை ஒரு எடுக்கணும், மீன் முறையில் எடுக்கணும். சொல்றீங்க இல்ல பயப்படுறீங்க என்னடா வதிய போறீங்க சர்க்கரை இடிச்சு கலக்குங்க. அப்பதான் கலக்கவே வராது. சீனி சரி வராது. சீனி சரி வராது. சர்க்கரை தான் போடணும். போட்டுட்டு நல்லா குலுக்கணும். நல்ல சர்க்கரை கரையிற அளவுக்கு குலுக்குனீங்கன்னா சரி. ஆல்ரெடி பவுடரா தான் போட்டுருப்பாங்க. தண்ணி ஊத்துற இல்லையா? இது நீங்க 21 நாள் தான் வச்சிருக்க போறீங்க. 21 நாளுக்கு பிறகு வடிச்சு எடுக்கணும். வடிச்சு எடுத்துட்டு இது வந்து நீங்க 16 லிட்டருக்கு கலக்க போறீங்கடா. 100 மில்லி லிட்டர் குப்பி இருக்குதானே? மருந்து குப்பி வரும். அதுல ஒரு போத்தல் நீங்க எடுத்து 14 லிட்டர் கேனுக்கு கலந்து போட்டு பாவிக்கலாம். இது 6 மாசம் வரைக்கும் வச்சிருக்கலாம். இதுல எந்த கெட்ட மனமுமே வராது. இது கொஞ்ச நாள் போக போக உங்களுக்கு ஒரு நல்ல விளாம்பல மனம் தான் வரும். காக்கா முனையில எல்லாம் பாத்தீங்கன்னு சொன்னா இதெல்லாம் பாவிச்சு நிறைய ஆட்கள் வந்து நல்ல வந்து மாற்றங்கள் பார்த்துருக்காங்க. நிறைய அறுவடை எல்லாம் எடுத்திருக்காங்க. இந்த பயறு, கச்சா எல்லா தாவரத்துக்கும் பாவிக்கலாம். மரத்துக்கு கூட நீங்க பாவிக்கலாம். தென்னம்பிள்ளைக்கு ஸ்ப்ரே பண்ணணுமா இந்த இது தென்னம்பிள்ளைக்கு இந்த வடிச்சு சக்கைய போட்டே காக்காத மரத்துல கூட கும்பட்டி எடுத்திருக்காங்க. ஸ்ப்ரே பண்ணணும் ஸ்ப்ரே பண்றேன் இந்த வடிச்சத அதுவே போடணும். 21 நாள் நீங்க கலந்துட்டு சாதுவா திறந்துட்டு இதுலயும் ஒரு கேஸ் வரும் தானே, சாதுவா திறந்துட்டு வச்சீங்கன்னா தண்ணி விளக்குறது இதுக்கு தண்ணி இல்லையா? இது பாஸ்பரஸ் னே தண்ணி வெறதில்ல கலக்குற நேரம் மட்டும் விடுங்க. 16 லிட்டருக்கு 100 மில்லி லிட்டர். இந்த தொடிக்கொள்ளலே இல்ல எல்லா மாட்டுள்ள பொட்டாசியம் சரியான குறை ஒண்ணும் பொட்டாசியம் இல்ல. ஆனாலும் இது நல்லா வாக் பண்ணும். ஏன் இது நல்லா விளக்கம் குறை இருக்கு இந்த மண். நாங்கள் அடித்தா அது வந்து உங்களுக்கு பெரிய சொல்லுங்க. அதான் சில உதாரணங்கள் சொன்னாங்க. மற்ற இடங்களில் விவசாயிகள் வந்து இதை நல்லா பாதித்து நல்லா பலன் அடைஞ்சிருக்காங்கன்றது